நாம இப்ப இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நேத்து தமிழக சட்டப்பேரவை தேர்தலுடைய ரிசல்ட் அப்படின்றது வெளியிடப்பட்டது. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, விஜய் அவர்களுடைய டிவிகே கட்சி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 108 இடங்களை வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. இப்ப 108 இடங்கள் தான் அவங்க வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னும் போது மெஜாரிட்டி அப்படின்ற ஒண்ணு தேவை. மெஜாரிட்டின்னு பார்க்கும்போது 118 இடங்களை வந்து தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு கட்சி வெற்றி பெற்றாதான் அது மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்க முடியும். அப்போ தமிழக வெற்றி கழகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்சி அமைக்க முடியுமா, அதற்கான சாத்தியக்கூறுகள் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். முதல்ல இந்த மெஜாரிட்டினா என்ன, ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, மெஜாரிட்டினா என்ன, எவ்வளவு இருந்தா மெஜாரிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ தமிழக சட்டப்பேரவையில பொறுத்த வரைக்கும் சட்டப்பேரவை தொகுதிகள் 234 இருக்குங்க. இந்த 234ல 117 வந்து பாத்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டி. அந்த 117ஓட பிளஸ் 1 எடுத்தோம்னா, 117ஓட பிளஸ் 1 எடுத்தோம் அப்படின்னா இதுதான் மெஜாரிட்டி. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 118 இடங்கள் இருக்கக்கூடிய கட்சி, அதாவது 118 சட்டப்பேரவை தொகுதிகளில் எந்த கட்சி வெற்றி பெறுதோ அது தனி மெஜாரிட்டியோட, எப்படி சிங்கிள் மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்கலாம். ஆனா டிவிகே வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 108 இடங்கள் மட்டும்தான் அவங்க வச்சிருக்காங்க. அப்ப மீதி இடங்களுக்கு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, கூட்டணி அமைச்சுதான் கண்டிப்பா வந்து ஆட்சி அப்படின்றத அமைக்க முடியும். அப்ப எப்ப சார், இதுக்கு முன்னாடி அவங்க கூட்டணி அமைக்கல, அப்ப இதுக்கப்புறம் கூட்டணி அமைக்கலாமா? இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல மெஜாரிட்டி, வாட் இஸ் மெஜாரிட்டி பாப்போமா? சட்டசபையினுடைய மொத்த இடங்கள்ல பாதியை விட ஒரு இடம் அதிகமாக வேண்டும். உதாரணமா நம்ம கிட்ட 234 இடங்கள் இருக்கு. அப்ப 234 இடங்கள் கொண்ட தமிழக சட்டமன்றத்துல மொத்தம் 118 இடங்கள் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா மெஜாரிட்டி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அப்ப 118 இடங்கள் இங்க தேவைப்படுது. ஓகே பாருங்க. சரி, இப்போ இந்த மாதிரி யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்கல. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா டிவிகே இருக்கு, டிஎம்கே இருக்கு, ஏடிஎம்கே இருக்கு. ஓகேவா? இப்ப டிவிகே பொறுத்த வரைக்கும் ஒரு 108 இடங்களையும், டிஎம்கே 70 பிளஸும், ஏடிஎம்கே 54 பிளஸும் வச்சிருக்காங்க. ஓகேவா? அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது யார சார் ஆளுநர் வந்து அழைப்பாரு, யார ஆளுநர் அழைப்பாரு, முன்னுரிமை வரிசை யாருக்கு, இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ ஆளுநர் முதல்ல யார அழைக்கணும் அப்படின்னா, இந்த 3 பேர்ல யார் வந்து அதிகமான சீட்டு ஜெயிச்சு இருக்காங்களோ அவங்களதான் அழைக்க முடியும். அதன் அடிப்படையில டிவிகேவை தான் அவர் என்ன பண்ணுவாரு, அழைப்பாரு. அப்படி அழைக்கப்படக்கூடிய டிவிகே என்ன பண்ணும் அப்படின்னா 15 நாட்களுக்குள்ளாக தங்களின் ஆதரவு மெஜாரிட்டி 118 அவங்க நிரூபிக்கணும். ஓகேவா? 118 நிரூபிக்கணும். சரி, ஓகே. இதுல ஆளுநர் அழைக்கிறாரு இல்லையா, அதுக்கு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா தன்னுரிமை அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, தன் விருப்பு உரிமை அதிகாரம். ஆர்டிகல் 163 பயன்படுத்தி யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்காத போது, சிங்கிள் மெஜாரிட்டி யாருக்குமே கிடைக்காத போது ஆளுநர் தன்னுடைய ஆர்டிகல் 163 பயன்படுத்தி, அதாவது தன் விருப்பு உரிமை அதிகாரம் சொல்லுவாங்க இந்த ஆர்டிகல், இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 3 பேர்ல அவர் யார வேணா அழைக்கலாம். ஆனா இந்த ஏடிஎம்கே டிஎம்கேவை காட்டிலும் டிவிகே 108 இடங்கள் இருப்பதால் அவர் இந்த முன்னுரிமை வரிசையில் தன்னுடைய தன் விருப்பு உரிமை அதிகாரத்தை பயன்படுத்தி டிவிகே என்ன பண்ண போறாரு, அழைக்க போறாரு. அப்ப இதுக்கு மரபு அப்படின்றது சொல்லப்படுது. ஒண்ணு, சர்க்காரியா கமிஷன் 1983 அமைக்கப்பட்ட மத்திய மாநில உறவுகளை ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட மிக முக்கியமான கமிட்டி சர்க்காரியா கமிட்டி. அப்ப சர்க்காரியா கமிட்டி என்ன பண்றாங்க அப்படின்னா சில ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி நேரங்கள்ல ஆளுநர் எதை பயன்படுத்தணும் அப்படின்ட்டு. சரி, ஓகே. இதோட சேர்த்து உச்ச நீதிமன்றமும் சில தீர்ப்புகள்ல அதை என்ன பண்றாங்க அப்படின்னா உறுதிப்படுத்திருக்காங்க. சரி, பாப்போமா? பாருங்க. அப்ப எப்படி கூப்பிடணும், யார கூப்பிடணும் அப்படின்ற ஒரு மரபு இருக்கு. அது சர்க்காரி ஆணையம் பிளஸ் உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பின் அடிப்படையில பார்க்கும்போது தேர்தலுக்கு முன்பே அமைக்கப்பட்ட கூட்டணி பிரிபோல் அலைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிபோல் அலைன்ஸ் அப்படின்னா தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே கூட்டணி அமைச்சிருப்பாங்க. இப்போ நம்ம டிஎம்கே பொறுத்த வரைக்கும் ஒரு 20 பிளஸ் கட்சிகள் கூட்டணி இருக்கு, ஏடிஎம்கே பிளஸ் 10 இந்த மாதிரி கூட்டணி இருக்கு இல்லையா. இந்த மாதிரி கூட்டணி அமைச்சு தன்னுடைய கூட்டணி மொத்தத்தினுடைய பலம் வந்து பாத்தீங்கன்னா 118 இருந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம், ஆட்சி அமைக்கலாம். அப்ப ப்ரீபோல் அலைன்ஸ் இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இதையும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா விளக்கமா சொல்றேன், இது எப்படி உருவாக்கப்படும் அப்படின்றது. அடுத்து தனி பெரும்பான்மை கட்சி, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, மற்றவர்கள் ஆதரவுடன்
ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். இப்ப சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா யார் இருக்காங்கன்னா டிவிகே இருக்காங்க. அப்ப அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மற்றவர்களின் ஆதரவு அப்படின்னும் போது இங்க வந்து சுயேட்சை வரலாம், அல்லது ஆல்ரெடி டிஎம்கே ஏடிஎம்கே கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய சில கட்சிகள் வந்து ஆதரவு தெரிவிச்சார். இப்போ கம்யூனிஸ்ட் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா விசிகா, பாமக போன்ற கட்சிகளுடைய ஆதரவு இருந்தா கூட அவங்க என்ன பண்ணலாம், இந்த 118 இடங்களை பூர்த்தி செய்தார்கள் அப்படின்னா உரிமை கோரலாம். அடுத்தது தேர்தலுக்கு பின் உருவான கூட்டணி, போஸ்ட் போல் அலைன்ஸ். இது ரொம்ப முக்கியம். இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய போஸ்ட் போல் அலைன்ஸ். அதாவது தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணி அமைக்காம தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதன் பின் கூட்டணி அமைப்பதுதான் நம்ம போஸ்ட் போல் அலைன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த மாதிரி அனைத்து கட்சிகளும் சேர்ந்து பெரும்பான்மையை நிரூபிக்கப்படுவதாக கூறினா என்ன பண்ணலாம், அவங்கள ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைக்கலாம். அப்போ 3 விஷயம் பார்த்தோம். அடுத்து 4 பாருங்க, பிற கட்சி ஆதரவுடன் ஆட்சி அமைக்க முடியும் சுயேட்சை அல்லது சிறிய கட்சிகளின் கூட்டணி. அப்ப சுயேட்சைகள் இருந்தா கூட அவங்க என்ன பண்ணலாம், நம்ம கூட்டணி நம்மளுடைய பலத்தை நிரூபிச்சு ஆட்சி அமைக்கலாம். இந்த வழிகளில் எல்லாமே ஆளுநர் என்ன பண்ணலாம் அப்படின்னா கூப்பிடலாம். இதுக்கு அந்த கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா சரியான முறையில தேர்வு செஞ்சு அந்த மெஜாரிட்டியை வச்சிருக்கணும். சரி, ஓகே. இங்க பாருங்க, தேர்தலில் எந்த ஒரு கட்சிக்கும் தனி பெரும்பான்மை அப்சல்யூட் மெஜாரிட்டி கிடைக்காத சூழ்நிலையில் தொங்கு நாடாளுமன்றம், மத்திய அரசுகள்ல இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா தொங்கு நாடாளுமன்றம், ஹங்கர் பார்லிமெண்ட் அல்லது தொங்கு சட்டமன்றம், இது வந்து மாநிலங்கள்ல நடக்கும்போது அது தொங்கு சட்டமன்றமா அமையும். ஹாங்கர் அசம்பிளி அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. இந்த மாதிரி எந்த ஒரு கட்சிக்கும் மெஜாரிட்டி கிடைக்கலன்னா அங்க அமைக்கப்படக்கூடியது எது அப்படின்னா தொங்கு சட்டமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் அமைக்கப்படும். சரி, ஓகே. இந்த சூழலில் ஆட்சி அமைக்க முடியும், அதற்கான முக்கிய வழிமுறைகளை பார்ப்போமா? அதனுடைய முக்கிய வழிமுறைகளை பார்ப்போம். ஓகே, பாருங்க. இப்ப நம்ம மேல பார்த்தோம் இல்லையா, மேல பார்த்தோம் அந்த விஷயங்களை என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலா சொல்றேன். ஓகேவா? கொலேஷன் கவர்மெண்ட், அதாவது கூட்டணி அப்படின்னு சொல்லுவாங்க. கூட்டணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே கொள்கை உடைய அல்லது ஒருமித்த கருத்துடைய பல கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரு கூட்டணியை உருவாக்கும். அப்ப இந்த கட்சிகளினுடைய மொத்த இடங்களின் எண்ணிக்கை மெஜாரிட்டிக்கு தேவையான எண்ணிக்கையை எட்டினால் அவர்கள் என்ன பண்ணலாம், ஆளுநரையோ, எங்க மாநில அரசு இருந்தா ஆளுநரையோ, மத்திய அரசா இருந்தா குடியரசுத் தலைவரையோ சந்திச்சு ஆட்சி அமைக்க உரிமை கோரலாம். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா கூட்டணி சொல்லுவாங்க. ஓகேவா? கொலேஷன் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கூட்டணி அமைச்சு அந்த மெஜாரிட்டி அளவை எட்டிட்டோம் அப்படின்னா நம்ம ஆளுநர்கிட்ட என்ன பண்ணலாம், ஆட்சி அழைக்க கூப்பிட சொல்லலாம். இந்த ஒரு விஷயம். ரெண்டாவது வெளியாதரவு, அவுட் சைட் சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் சில கட்சிகள் அமைச்சரவையில் சேராமல், அதாவது அமைச்சரவையில சேராம வெளியில இருந்து நாங்க உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். சரி, வெளியில இருந்து ஆதரவு தெரிவிக்கிறதுனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வெளியில இருந்து ஆதரவு தெரிவிக்குது. இப்ப ஆளுங்கட்சி ஒரு மசோதா கொண்டு வராங்க, அதற்கு அந்த மெஜாரிட்டி ஆதரவு தேவைப்படும் போது வெளியில இருந்து ஆதரவு தெரிவிக்கலாம். ஓகேவா? அப்போ அமைச்சரவையில இல்லாம வெளியில இருந்து ஆதரவு தெரிவிக்கிறது. அப்ப சில கட்சி அமைச்சரவையில் சேராமல் அரசுக்கு வெளியில இருந்து ஆதரவு அளிப்பார்கள். அதாவது சட்டசபையில் முக்கியமான வாக்கெடுப்பு, கீ பாயிண்ட் பாருங்க, சட்டசபையில முக்கியமான வாக்கெடுப்பு நடக்கும் போது அரசுக்கு ஆதரவாக வாக்களிப்பார்கள். இதன் மூலம் ஆட்சி கவிழாம என்ன பண்ணுப்பாங்க, பார்த்துப்பாங்க. இவங்க வந்து எப்படின்னா அந்த கட்சி இருக்கு இல்லையா, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி இருக்கு இல்லையா, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை தாங்கி பிடிப்பாங்க, அமைச்சரவையில் இல்லாம தாங்கி பிடிப்பாங்க. ஓகே, அடுத்து பாருங்க சுயேட்சைகளுடைய ஆதரவு. சரி, எந்த கட்சி சார்பாம ஜெயிக்காம தனிப்பட்ட முறையில, இப்போ ஏடிஎம்கே கட்சியோடைய சிம்பிள் இல்லாம, டிஎம்கே கட்சி சிம்பிள் இல்லாம சுயேட்சையா தனி நபரா ஒருத்தர் என்ன பண்றாரு, தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறாரு. அப்படி வெற்றி பெறக்கூடிய நபர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கலாம். அப்போ பெரிய கட்சிகள் தங்களுக்கு தேவையான மெஜாரிட்டியை எட்ட வெற்றி பெற்ற சுயேட்சை உறுப்பினர்களுடைய ஆதரவை என்ன பண்ணலாம், திரட்டலாம். மேல பார்த்த 4 முறை இந்த வகைகள்ல எல்லாம் என்ன பண்ணப்படும் அப்படின்னா திரட்டப்படும். சரி, பாருங்க, கர்நாடகாவில் எஸ்ஆர் பொம்மை அப்படின்ற ஒரு சிஎம் இருந்தாருங்க. ஓகேவா? எஸ்ஆர் பொம்மை அப்படின்ற ஒரு சிஎம் இருந்தார். அப்ப அந்த சிஎம் உடைய காலகட்டத்துல 1994 ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. யாரு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட். அந்த தீர்ப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா,
ஒரு கட்சிக்கு பெரும்பான்மை இருக்கிறதா இல்லையா என்பதை ஆளுநர் தனது மாளிகையில் அமர்ந்து முடிவு செய்யக்கூடாது. சார், ஒரு கட்சிக்கு பெரும்பான்மை இருக்கா இல்லையா, ஆளுநர் மாளிகையில் உட்காந்துக்கிட்டு அதை முடிவு செய்யக்கூடாது அப்படின்றத சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கும். அதை சட்டமன்ற தளத்தில் ஃப்ளோர் டெஸ்ட் செய்யணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன செய்யணும்? ஃப்ளோர் டெஸ்ட் செய்யணும். அப்ப அந்த வகையில மட்டும்தான் நிரூபிக்க வேண்டும். இது என்ன பண்ணுது அப்படின்னா, எம்எல்ஏக்கள் விலைக்கு வாங்கப்படுவதை தடுக்குது. அதாவது குதிரை பேரத்தை தவிர்க்க இது உதவுகிறது. அப்ப பாருங்க, ரெண்டு விஷயம் உங்களுக்கு தெரியணும். ஒண்ணு நம்பிக்கையில்லா தீர்மானம், இன்னொன்னு நம்பிக்கை வாக்கெடுப்பு. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியணும். நம்பிக்கையில்லா தீர்மானம் யாரு கொண்டு வருவா? நம்பிக்கையில்லா தீர்மானம் எதிர்கட்சி கொண்டு வரும். ஓகேவா? ஆளும் அரசு வந்து பாத்தீங்கன்னா, ஆளும் அரசின் மீது நம்பிக்கை இல்லை. இந்த நம்பிக்கை இல்லாத நேரங்கள்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவாங்க. அந்த வகையில் கொண்டு வரப்படக்கூடிய தீர்மானத்தையும் அவங்க என்ன பண்ணும்? மெஜாரிட்டியை அவங்க வந்து ப்ரூவ் பண்ணும். இப்ப நம்பிக்கை வாக்கெடுப்பு அப்படின்றது டைரக்டா இந்த காலகட்டத்தில் டிவிகேவுக்கு நடக்கும் போது, ஓகேவா, 30 நாட்களுக்குள்ள தங்களுடைய மெஜாரிட்டியை அவங்க நிரூபிக்கும் போது முதல்ல அங்க சட்டமன்றத்துல நம்பிக்கை வாக்கெடுப்பு அப்படின்றது நடக்கும். சரி பாருங்க, ஓட் ஃபார் கான்பிடன்ஸ், அதாவது நம்பிக்கை வாக்கெடுப்பு. புதிய அரசு பதவியேற்றவுடன் ஆளுநர் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்கு பெரும்பான்மை நிரூபிக்க சொல்வார். அதிகபட்சமா வந்து பாத்தீங்க அப்படின்னா 15 டேஸ், 7ல இருந்து 15 டேஸ் வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. ஓகேவா? அப்போ நம்பிக்கை வாக்கெடுப்பு, ஓட் ஃபார் கான்பிடன்ஸ் அப்படின்னா, புதிய அரசு பதவியேற்றவுடன் ஆளுநர் என்ன பண்ணுவாரு? ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு கொடுத்து நீங்க பெரும்பான்மை நிரூபிக்கணும்னு சொல்லுவாரு. டிவிக்கு அதை பண்ணதான் போறாங்க. நம்பிக்கை இல்லா தீர்மானம், நான் கான்பிடன்ட் மோஷன், எதிர்கட்சிகள் கொண்டு வருவது. இதுல வந்து பாத்தீங்கன்னா, அரசு தோற்றால் உடனடியாக பதவி விலக வேண்டும். அப்ப டிவிக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய வழிமுறைகள் ஒரு 4 வழிமுறை இருக்கு. அவங்க தங்களுடைய மெஜாரிட்டியை சேர்க்கணும் அப்படின்னா இந்த வகைகள் எல்லாம் சேர்க்கலாம். சுயேட்சைகளுடைய ஆதரவு அடிப்படையில சேர்க்கலாம். வெளிப்புற ஆதரவு, யாராவது அமைச்சரவையில சேராம ஆதரவு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட்டணி கொலாஷன் கவர்மெண்ட் வந்து உருவாக்கலாம். அப்ப இதன் அடிப்படையில அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி வந்து பெரும்பான்மை ஆதரவு வந்து திரட்டலாம். அப்ப மேல சொன்ன இந்த விஷயங்கள்ல, அதாவது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி போஸ்ட்-போல் அலைன்ஸை உருவாக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, குறிப்பா பாருங்க, தேர்தலுக்கு பின்னாடி உருவாகக்கூடிய கூட்டணி, ஒண்ணு தேர்தலுக்கு முன்னாடி உருவாகக்கூடிய கூட்டணி, அல்லது சுயேட்சைகளுடைய ஆதரவு, இதெல்லாம் அடிப்படையில் அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்சல்யூட் மெஜாரிட்டியை கண்டிப்பா 118 காமிச்சு ஆகணும். ஓகேவா? அப்ப இந்த இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து டிவிகேவுக்கு 4 வாய்ப்புகள் இருக்கு. இதை செயல்படுத்தும் போது தன் விருப்ப உரிமை அதிகாரம் ஆர்டிகல் 163 இந்திய அரசியலமைப்பு, இதன்படி ஆளுநர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, டிவிகேவை ஆட்சி அமைக்க கூப்பிடுவாரு. அவ பாருங்க, ஒரு தெளிவான மெசேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஓகேவா? தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தொங்கு சட்டமன்றம் அமைய போகுது. அப்ப இந்த தொங்கு சட்டமன்றத்துல யார் இப்ப உள்ள வர போறாங்க அப்படின்றதான் நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கும். பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு என்ன நடக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஆல்ரெடியே இன்னைக்கு வந்து பிரஸ் மீட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, சிபிஎம் சிபிஐ இருக்கு இல்லையா? ஓகேவா? இன்னைக்கு பிரஸ் மீட்ல வந்து பாத்தீங்கன்னா, சிபிஐ சிபிஎம் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஏன்னா இவங்க கிட்ட ரெண்டு சீட் இருக்கு. ஓகேவா? விஜய் அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய சீட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 இந்த அளவிலான சீட் வந்து தேவைப்படுது. விஜய் அவர்களுக்கு 10+ சீட் வந்து தேவைப்படுது. அப்ப சிபிஐ சிபிஎம் பொறுத்த வரைக்கும் 4 சீட் வச்சிருக்காங்க. விஜய் இந்த மாதிரி எங்களுக்கு ஆதரவு கேட்டார் அப்படின்னா, எங்களுடைய சட்டமன்ற குழு இருக்கு இல்லையா, ஒவ்வொரு கட்சிக்கும் சட்டமன்ற குழு இருக்கும். இன்னைக்கு விஜய் அவர்களுடைய தாவைக்காவுடைய சட்டமன்ற குழு வந்து கூடியிருக்கு. அப்படி கூட்டப்பட்டதுல சட்டமன்ற தலைவராக விஜய் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அந்த மாதிரி சிபிஐ சிபிஎம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தங்களுடைய சட்டமன்ற குழுவை கூட்டி நம்ம யாருக்கு ஆதரவு தெரிவிக்க போறோம். ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து ஆதரவு தெரிவிப்பாங்க. இதை தவிர்த்து விசிகா, ஓகேவா, இந்த கட்சி எல்லாமே டிஎம்கே கூட அலைன்ஸ்ல இருந்தவங்க. பட் இவங்க எப்படி வந்து சேருவாங்க அப்படின்னா, ஒரு கொள்கை எதிர்ப்பு இருக்கும். இப்ப இவங்க எல்லாத்துடைய எதிர்ப்பு யார் பாத்தீங்கன்னா பிஜேபி. ஓகேவா? பிஜேபி எதிர்த்து தான் இவங்க ஒரு மதச்சார்பற்ற கூட்டணியை உருவாக்குறாங்க. அப்ப டிவிகேவை பொறுத்த வரைக்கும்
டிவிகேவும் யாரை எதிர்க்கிறாங்க அப்படின்னா கொள்கை எதிரியா இருக்கக்கூடிய பிஜேபி எதிர்க்கிறாங்க, அரசியல் எதிரி திமுக. ஓகே, இவங்க எல்லாம் எந்த புள்ளியில இணைவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஜேபி எதிர்ப்பு அப்படின்ற ஒரு புள்ளியில இணைவாங்க. அது ஆல்ரெடி அச்சாரம் போடப்பட்டது. இன்று நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய பிரஸ் மீட்ல சொல்லியிருப்பாங்க. விசிக ஒரு 2 சீட் வச்சிருக்காங்க. பிஎம்கே பொறுத்த வரைக்கும் பிஎம்கே கிட்ட ஒரு 5 சீட் இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி டிஎம்டிகே, யாரு, தேமுதிக ஒரு சீட் இருக்கு. அப்ப இந்த மாதிரி குட்டி குட்டி கட்சிகள் இருக்கு இல்லையா, இந்த கட்சிகளுடைய சீட்லாம் ஒன்னா சேர்த்து கண்டிப்பா டிவிக்கு வந்து மெஜாரிட்டி, அப்சல்யூட் மெஜாரிட்டி வந்து நிரூபிக்க போறாங்க. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வந்து அவங்க மெஜாரிட்டியை கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, சட்டமன்றத்துல செஞ்சுதான் ஆகணும். சரி, முடியல அப்படின்னா அவங்க அந்த நம்பிக்கை வாக்கெடுப்புல தோத்துட்டாங்க அப்படின்னா அரசு வந்து கலைக்கப்படும். ஓகேவா? அதுக்கப்புறம் 6 மாதத்துக்குள்ள தேர்தல் அப்படின்றது நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழல். எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் அரசு கலைய வாய்ப்பு இல்லை. எப்படியாவது டிவிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தங்களுடைய மெஜாரிட்டியை நிரூபிக்க தான் பார்ப்பாங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இதுல எப்படிலாம் பண்ண போறாங்க அப்படின்றது. ஏன்னா இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மெஜாரிட்டினா என்ன, ஆளுநர் யார் அழைக்க போறாரு, எந்த ஆர்டிக்கல் அவர் யூஸ் பண்ண போறாரு, எந்த 4 வாய்ப்புகள் இருந்தா ஒருத்தரை அழைக்கலாம், அதுக்கப்புறம் டிவிக்கு என்னென்ன வழிகள்ல இந்த மெஜாரிட்டியை நிரூபிக்க போறாங்க அப்படின்றது எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம். ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். இந்த மாதிரியான முறைகள்ல தான் இது நடக்க போகுது.